Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.8ல 9th question பார்க்க போறோம். Question என்னன்னா, if z equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin when. அதாவது first subdivision என்ன சொல்லியிருக்காங்க, theta equal to pi by 3, second வந்து theta equal to 2 pi by 3, third வந்து theta equal to 3 pi by 2. First z வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 2 minus 2i. So, இப்போ z equal to suppose x plus iy na, அப்போ இங்க x ஓட value என்ன 2, y ஓட value என்ன minus 2. அப்போ modulus of z என்ன வரும், square root of x square plus y square, அப்போ 2 square plus minus 2 square. அப்போ என்ன வரும், square root of 4 plus 4, அது வந்து square root of 8. இதை வந்து நம்ம square root of 4 into 2 அப்படின்னு எதுனா, அப்போ என்ன வரும் 2 root 2. So, modulus of z வந்து 2 root 2. அடுத்து ஆல்ஃபா வந்து பார்க்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் mod y by x. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே yயோட வேல்யூ என்ன -2 by x வந்து என்ன 2. அப்போ -2 by 2 வந்து -1, மாடுலஸ் ஆஃப் -1ன்றதுனால tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு வரும். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 1னா அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன pi by 4. இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்து ரியல் ஆக்சஸ், இங்கே இமேஜினரி ஆக்சஸ். இப்போ அந்த பாயிண்ட் அதாவது x, y என்ன 2, -2 அது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இங்கே தான் வரும். அப்போ இங்கே பிளாட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு pi by 4. அப்போது சர்க்கிள் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இப்படி தான் வரும். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு pi by 4. சப்போஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா இப்போ டீட்டா வந்து என்ன வரும், டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்னா டீட்டா ஈக்குவல் டு pi minus ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்ட்னா டீட்டா ஈக்குவல் டு alpha minus pi. fourth quadrant na theta equal to minus alpha. So fourth quadrant la varadnala appo theta equal to minus alpha, appo minus pi by 4. இப்போ polar form la or complex number நம்ம எப்படி எழுதுவோம், அதாவது z equal to r into cos theta plus I sin theta அப்படின்னு எழுதுவோமா. அப்போ இது மூலமா z equal to இங்க r ஓட வேல்யூ என்ன, அதாவது modulus of z என்ன கண்டுபிடிச்சோம் 2 root 2 into cos theta வந்து இங்க minus pi by 4 plus I sin இங்க தீட்டாவோட வேல்யூ என்ன minus pi by 4. இப்போ first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க, theta equal to pi by 3. அதாவது நம்ம rotation of z வந்து கண்டுபிடிக்கணும் இந்த counter clockwise direction. அதாவது z இருந்துச்சுன்னா இதை நம்ம z into e power I theta. ஸோ இதான் கண்டுபிடிக்கணும். இங்க theta என்ன pi by 3. இப்போ e power I theta வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா cos theta plus I sin theta அப்படின்னு எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து theta என்ன கொடுத்துருக்காங்க pi by 3. அப்போ e power I pi by 3. அப்போ என்ன வரும் cos pi by 3 plus I sin pi by 3. ஸோ இதை நம்ம z கூட வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம z into e power I pi by 3 வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் 2 into root 2. இப்போ cos minus pi by 4 plus I sin minus pi by 4 into என்ன வரும் cos pi by 3 plus I sin pi by 3. நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அதாவது போலார் ஃபார்மில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா அப்போ ஆங்கிள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும் 2 root 2 into cos minus pi by 4 plus pi by 3 அப்படின்னு வருமா, plus I sin minus pi by 4 plus pi by 3. அப்போது இப்போ மைனஸ் pi by 4 ப்ளஸ் pi by 3 என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டர் 12. அப்போ நியூமரேட்டர் வந்து minus 4pi ப்ளஸ் minus 3pi ப்ளஸ் இங்கே 4pi அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன pi by 12. அப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணும் 2 root 2 into cos pi by 12 ப்ளஸ் I sin pi by 12. இப்போ pi by 12னா அதாவது 180 by 12னா 15 டிகிரி. ஸோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருமா. அப்போது உங்களுக்கு இப்போ நியூ பொசிஷன் என்ன வருது pi by 12, அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருது. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, theta equal to 2 pi by 3. அப்போ நம்ம z into e power I thetaனா அப்போ நம்ம z into e power I into 2 pi by 3 தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். z வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2 into root 2 into cos minus pi by 4 plus I sin minus pi by 4.
அப்போ இப்போ e power I into 2 pi by 3 வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன வரும்? cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அதாவது z into e power I 2 pi by 3 னா z வந்து இங்க என்ன 2 into root 2 into cos minus pi by 4 plus I sin minus pi by 4 into cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆங்கிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ 2 root 2 into cos என்ன வரும் minus pi by 4 plus 2 pi by 3 அப்படின்னு வருமா plus I sin minus pi by 4 plus 2 pi by 3. இப்போ இந்த ஆங்கிள்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம்னா LCM என்ன வரும் 12. அப்போ நியூமரேட்டர் வந்து உங்களுக்கு என்ன வரும் minus 3 pi plus 2 into 4 னா 8 pi. அப்போ 8 pi minus 3 pi னா 5 pi. அப்போ 5 pi by 12. அப்போ அது உங்களுக்கு என்ன வரும் 2 into root 2 cos 5 pi by 12 plus I sin 5 pi by 12. ஸோ இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 5 pi by 12. இதை நீங்கள் 2 root 2 e power I 5 pi by 12 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஆல்ரெடி ஆங்கிள் என்ன pi by 4, அது வந்து ஆக்சுவலி மைனஸ் pi by 4, அதனால தான் உங்களுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம நியூ ஆங்கிள் என்ன கண்டுபிடிச்சோம் 5 pi by 12. 5 pi by 12னா உங்களுக்கு 75 டிகிரி. அப்போ 75 டிகிரி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி வரும்? ஸோ அப்ராக்சிமேட்டாக இங்கே எழுதிக்கலாம். அப்போ நியூ ஆங்கிளோட பொசிஷன் வந்து 5 pi by 12. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது θ equal to 3 pi by 2. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? z into e power I θனா அப்போ z into e power I 3 pi by 2. அப்போ z into e power I 3 pi by 2னா ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். z வந்து இங்கே என்ன 2 into root 2 into cos minus pi by 4 plus I sin minus pi by 4 into e power I 3 pi by 2னா உங்களுக்கு என்ன வரும் cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் போலார் ஃபார்மில் இருக்குது. மல்டிப்ளை பண்ணோன்னா ஆங்கிள் வந்து ஆட் ஆகும். அப்போ என்ன வரும் 2 root 2 into cos minus pi by 4 plus 3 pi by 2 அப்படின்னு வரும் plus I sin minus pi by 4 plus 3 pi by 2. இப்போ இந்த ஆங்கிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டர் 4, நியூமரேட்டர் என்ன வரும் minus pi plus 6 pi, அதாவது 5 pi by 4. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் 2 root 2 into cos 5 pi by 4 plus I sin 5 pi by 4. இது நீங்கள் z into e power I 5 pi by 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ ஆங்கிளோட பொசிஷன், அதாவது இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் இருக்குது, ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிளோட பொசிஷன் எங்கே கண்டுபிடிச்சோம், அதாவது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில், அதாவது pi by 4, அதாவது மைனஸ்ன்றதுனால உங்களுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்துச்சு. இப்போ 5 pi by 4 வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி தேர்ட் குவாட்ரண்ட்டில் இப்படி வரும். ஸோ ஆங்கிள் வந்து உங்களுக்கு இப்படி வரும், அதாவது 5 pi by 4. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். 9th கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.